வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு வாயில நுழையில. நான் கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. முடிவுல நீங்க கொஞ்சம் கூட கெஸ் பண்ணாத மாதிரி ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ லெஃப்ட் ஹேண்டா இருப்பாரு. அப்படி லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றதுனால இவருக்கு நிறைய பிரச்சனை வருது. அதாவது நிறைய கொலை கேஸ்ல இவர் மாட்டிக்கிறாரு. அதுல இருந்து இவர் நல்லபடியா தப்பிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் படத்தோட கதையா இருக்கும். காமெடி கலந்துதான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்துல ஹீரோவோட பேரு லோகித் அப்படின்றது. இவரோட வாழ்க்கையில நடந்த விஷயத்தெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல நமக்கு காட்டுறாங்க. இவர் மூஞ்சி முழுக்க ரத்தம் தெரிச்ச மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப லோகித் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு போகாம வேற ஒரு பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு வந்துட்டு இருக்காரு. ஏன் எதுக்குன்றது கிளியரா தெரிய மாட்டேங்குது. இவரோட பாஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. சொன்ன வேலையை முடிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பாஸ் திட்டிக்கிட்டே இருக்காரு. இவர் கோவத்துல வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரி பாஸை போட்டு திட்டிட்டு இருக்காரு. திட்டி மெயில் தான் அனுப்பி விடுறாரு. கொஞ்ச நேரத்துல பாஸ் இருக்காருல, அந்த மெசேஜை பார்த்து கடுப்பாய் இவருக்கு கால் பண்றாரு. இவர் கோவத்துல என்ன பண்றாருன்னா போனை தூக்கி கீழே எரிஞ்சிடுறாரு. இப்ப மேல இருந்து குதிச்சு செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கடவுளே என்ன நேரா சொர்க்கத்துக்கு அனுப்பியிருப்பான்னு வேண்டிட்டு குதிக்கிறதுக்காக வராரு. அதுக்குள்ள பக்கத்து பில்டிங்ல இருந்து ஒரு நபர் பேசுறாரு. அங்க இருந்து குதிச்சா நீ சொர்க்கத்துக்கு எல்லாம் போக மாட்ட, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவ, அந்த இடத்துல போய் கஷ்டப்பட்டு இருப்ப அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. என்ன சார் இந்த மாதிரிலாம் பேசி என்ன குதிக்க விடாம தடுக்க பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சேச்சே, நீ குதிக்கணும்னா தாராளமா குதிச்சுக்கோ. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல ஒருத்தன் இறந்து போனா, நான் அவனையே தடுக்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரிப்பா நீ குதி, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாரு. என்ன இந்த மனுஷன் குதிக்க போறேன்னு சொல்றேன், கண்டுக்காம போறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. சார் நில்லுங்க நில்லுங்கன்ற மாதிரி அவர்கிட்ட பேசுறதுக்காக இவரும் இறங்க ஆரம்பிச்சிடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவே கேட்கிறாரு. அதெல்லாம் எதுக்குப்பா கேட்டுக்கிட்டு, நீ சாகணும் தானே வந்த, போய் சாகுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சும்மா விளையாட்டுக்கு சொன்னப்பா, என்ன விஷயம் சொல்லுன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. இப்பவாது கேட்டீங்களே, சொல்றேன் சார், எல்லாத்துக்கும் காரணம் லெஃப்ட் ஹேண்ட் தான் சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவரோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவர் பிறந்தாரு பாத்தீங்களா, இவர் பிறக்கும் போதே அம்மா இறந்து போயிருப்பாங்க. டாக்டர் இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. இதை கேட்டு அப்பாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. அப்பாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, இவன் பிறந்த நேரம் தான் அண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பையனை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம இவன் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றான். லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணாலே வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுன்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்டை கட்டி வச்சிடறாங்க. இதை பாக்குற அப்பா இருக்காருல, அவன் எந்த கையில எழுதணும்னு நினைக்கிறானோ அந்த கையில எழுதிட்டோம் அப்படின்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்டை கழட்டி வெட்டுறாரு. பையனுமே சந்தோஷமா லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறான். இப்படிதான் இவர் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்றவரா வளர ஆரம்பிச்சிருப்பாரு. ஸ்கூல்ல எல்லாருமே லொட்ட லொட்டன்ற மாதிரி இவரை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. அந்த பொண்ணு தான் இப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரரா இருப்பாரு. இப்ப காலேஜ் இவர் முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. பட்டம் வாங்குறதுக்காக போறாருல, அப்போ கூட எல்லாருமே லொட்ட லொட்டன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கண்டுக்காம பட்டம் வாங்கிடுறாரு. இவருக்கு ஒரு பெரிய ஆபீஸ்லயே வேலை கிடைச்சிருது. இவருமே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாரு. இவர் வேலை பார்க்கும் போது லெஃப்ட் ஹேண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாரு. என்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். சாப்பிடும் போது கூட இவர் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுவாரு. இவன் என்னடா கழுவுற கையில சாப்பிடுறான்ற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. அதனால இவருமே ரைட் ஹேண்ட்ல கஷ்டப்பட்டு சாப்பிடுறாரு. இந்த மாதிரி தான் இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. கிரிக்கெட்ல லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து பேட்டிங் பண்ணும்போது பாக்குறதுக்கு ஸ்டைலா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு கிளவுஸ் போட்டுக்கோன்னு தராரு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி இவரும் பேட்டிங் பண்றாரு. இப்ப பால் இருக்கு பாத்தீங்களா, இவரோட லெஃப்ட் கையிலேயே பட்டுது. இவர் பயங்கரமா வலியால துடிச்சிட்டு இருக்காரு. உன் லெஃப்ட் ஹேண்ட்ல அடிபட்டதுக்கும் நீ குதிக்க நினைச்சதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அவசரப்படாதீங்க பிரதர், என் லெஃப்ட் ஹேண்ட்ல அடிபட்டதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எனக்கு சிகரெட் தான்ற மாதிரி கடைக்காரர் கிட்ட இருந்து சிகரெட் எல்லாம் வாங்கிக்கிறாரு. இப்ப மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் கூட கொலிகா பிரீத்தின்னு ஒருத்தங்க வேலை பார்ப்பாங்க. அவங்க ரூம்ல யாருமே இல்ல போல, நீ வான்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்க. இவருமே அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. 907 அப்படின்ற ஒரு பிளாட்ல தான் அவங்க இருப்பாங்க. உள்ள வான்ற மாதிரி சட்டுன்னு இவரை உள்ள இழுத்து இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல, சார்ஜ் போட்டு அப்படின்ற மாதிரி போன் அவங்க கிட்ட தராரு. இப்ப லேப்டாப் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறாரு. வைஃபை பாஸ்வேர்ட் சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. பிரீத்தியும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஏ ப்ளீஸ் பிரீத்தி சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. சொல்ல முடியாதுதான் பாஸ்வேர்டே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடிப்பாவி இப்படியா பாஸ்வேர்டு வச்சிருக்கன்ற மாதிரி இவருமே லேப்டாப்பை யூஸ் பண்றாரு.
அவங்க என்னதான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாக்குறதுக்காக வராரு. ஆக்சுவலா கேண்டில் லைட் டின்னருக்கான ஏற்பாடு தான் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிக்கும், அதை வெளிப்பத்தாம இருக்காங்க. இன்னைக்கு வெளிப்பத்துறதுக்காக தான் பிரீத்தி வர வச்சிருக்காங்க போல. இவருக்காக ஒரு gift வச்சிருக்கிறதா எடுத்து தராங்க. பார்த்தா அது காஸ்ட்லி ஷூவா இருக்கும், 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். இவ்வளவு காஸ்ட்லியான gift எல்லாம் எனக்கு வேணான்ற மாதிரி இவரும் திரும்பி தராரு. உன் மனசு மாறுச்சுன்னா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப வேற ஒரு கிஃப்ட் எடுத்து தராங்க. ஆக்சுவலா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்க யூஸ் பண்றதுக்காகவே பிரத்யேகமா சில பொருள் இருக்கும், அதை தான் தந்திருக்காங்க. அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்க நிறைய பிளாட்ல பால்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பையன் வருவான். அவனுமே செக்யூரிட்டி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது ஹீரோ இருக்கார்ல, அவங்க பிளாட்டுக்கு வெளியே நின்னதை இந்த பையன் பார்த்திருப்பான். யார் கண்ணிலையும் படாம வான்ற மாதிரி பிரீத்தி சொல்லியிருப்பாங்க. பிரீத்தி மேடம் பிளாட்டுக்கா வந்திருக்கீங்கன்னு இந்த பையன் கேட்கிறான். நான் 807க்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அது கீழ் ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். ஐயோ மாறி வந்துட்டோம் போலன்ற மாதிரி போற மாதிரி இவர் பாவலா பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பிரீத்தியோட பிளாட்டுக்குள்ள போயிருப்பாரு. எனக்கு என்னமோ அவன் பிரீத்தி மேடமா பார்க்க வந்த மாதிரி தான் தோணுது அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இந்த இடத்துல பிரீத்தி இருக்காங்கல்ல, இவர் வந்திருக்கிறத பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க போல. இன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசுறதுக்காக வரலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இரு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இவங்களுமே பார்க்கிறதுக்காக வாசல் கிட்ட வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா செக்யூரிட்டியும் அந்த பையனும் தான் நிக்கிறாங்க. மேடம் உங்களுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்களா அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் யாரும் வரலையன்ற மாதிரி இவங்க கதவை சாத்திடுறாங்க. இப்ப ஹீரோ பால்கனி கிட்ட வந்துடுறாரு. அந்த ஒயின் பாட்டில ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா கையில இருந்து தவறி கீழே போட்டுறாரு. இந்த சவுண்ட் கேட்டு இவங்களுமே வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதை கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இரு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளீன் பண்றதுக்காக எடுத்துட்டு வரதுக்கு போறாங்க. அது ஒரு குச்சி மாதிரி தானே இருக்கும். அந்த குச்சை பிடிச்ச மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்றாங்க. இவருமே குச்சை வாங்கி டான்ஸ் பண்றாரு. இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மொமெண்ட்ல இவங்க இருக்காங்கல்ல, இவரை நெருங்கி கிஸ் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இவருமே கண்ணை மூடி கிஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு ஒளிஞ்சிருக்கிறத பிரீத்தி பாத்துறாங்க. சட்டுன்னு பார்த்ததுல பயந்து பிரீத்தி கொஞ்சம் பின்னாடி போறாங்க. ஒயினு கீழே சிந்தி இருந்ததுல அதுல வலிக்கு இவங்க கீழே விழுற மாதிரி தொங்கிட்டு இருக்காங்க. கையை குடுன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் லெஃப்ட் ஹேண்ட குடுக்குறாரு. அவங்களுமே புடிச்சிடுறாங்க. பார்த்தா இவர் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் காயம் இருக்குல்ல, இவரால தாங்க முடியல, வலிக்குது விடு விடுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல ஸ்லிப் ஆன மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. ஆக்சுவலா ரொம்ப ஹைட்ல இருந்து கீழே விழுந்து அவங்க ரத்த வெள்ளத்துல இருந்துட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க. அவங்க ஒரு பொண்ணை பார்த்து பயந்தாங்கல்ல, அந்த பொண்ணை இவருமே பார்த்துடுறாரு. என்ன இந்த இடத்துல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. நம்ம வந்தது யாருக்குமே தெரியாதுல்ல, பேசாம இங்க இருந்து ஓடிடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம எதுக்கு ஓடணும், நம்ம எந்த தப்புமே பண்ணல, நடந்த விஷயத்தை நம்ம சொல்லுவோம், தெரியாம அவ ஸ்லிப் ஆகி விழுந்துட்டான்ற மாதிரி சொல்லுவோன்ற மாதிரி இவருக்குள்ள இவரே சொல்லி பாக்குறாரு. இப்படிலாம் சொன்னா கண்டிப்பா போலீஸுங்க ஏத்துக்க மாட்டாங்க, அவ இறந்து போயிருப்பா, பிரச்சனை நமக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பக்கத்து பிளாட்ல இருந்து ஒரு பொண்ணு இந்த பிளாட் கிட்ட வந்து ஒளிஞ்சிருந்தாங்கல்ல, நம்ம அந்த பிளாட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த பிளாட்டுக்கு வந்துடுறாரு. யார் நீங்க, வெளியே வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, திடீர்னு பின்னாடி இருந்து வந்து இவர் அடிக்கிறாங்க. திருடனா எப்படா வீட்டுக்குள்ள நுழைஞ்சன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதாவது அந்த இடத்துல இவங்க நின்னது இவருக்கு தெரியாத மாதிரிலாம் இவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நின்னதை நான் பார்த்துட்டேன், ரொம்ப நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அச்சச்சோ பார்த்துட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த வீட்டோட கதவு எப்படி திறக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. இந்த விஷயத்தை இவரும் கவனிச்சிடுறாரு. எனக்கு தண்ணி மட்டும் கிடைக்குமான்ற மாதிரி கேட்கிறாரு. இரு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிச்சன் கிட்ட வந்துடுறாங்க. தண்ணி எங்கேயுமே இல்ல, தண்ணியை எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் முழிச்சிட்டு இருக்காங்க. சிங்க்ல தான் தண்ணியை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஏன்னா பிரீத்தியோட பிளாட்டுக்கு போயிருக்காருல, அதை வச்சுதான் இவர் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு இந்த பிளாட்டை பத்தி எதுவுமே தெரியல. அப்ப இவங்க திருடுறதுக்காக வந்தவங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. நீ திருடுறதுக்காக தானே வந்தன்னு கேக்குறாரு. சேச்சா அப்படிலாம் இல்ல, இது என்னோட பிளாட் தான்ற மாதிரி சொல்றாங்க. பொய் சொல்லாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸ் ஜீப் வர சவுண்ட் கேக்குது. அச்சச்சோ போலீஸுங்க அதுக்குள்ள வந்துட்டாங்க, என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. ஆக்சுவலா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் வீட்டு ஃபங்க்ஷன்ல பிஸியா இருந்திருப்பாரு. அப்பதான் இந்த கால் வந்திருக்கும். அதனால தான் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸோடயே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. செக்யூரிட்டி இருக்கார்ல, பிரீத்தி மேடம் தான் மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிட்டாங்க போலன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ சூசைட்னு நீயே முடிவு பண்ணிட்டியா, அதை நாங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த பொண்ணு ஒளிஞ்ச மாதிரி அங்க நின்றுப்பாங்க. அதை பார்த்து பிரீத்தி பயத்துல தான் ஷாக் ஆகி கீழே விழுந்திருப்பாங்க. பிரீத்தி இறந்து போனதுக்கு நீ தான் காரணம், இதை பத்தி நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன், நான் எந்த தப்புமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நீ தான் தள்ளி விட்டன்னு நான் சொல்லுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் தள்ளி விடலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த ட்ரிங்க்ஸ் சிந்தினதுக்கு நீ தானே காரணம், நீ தான் தள்ளி விட்டன்னு நான் சொல்லுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நம்ம ரெண்டு பேரையும் மாட்டி விட்டுக்க வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவரோட போனை சார்ஜ் போடுறதுக்காக அங்கதான் வச்சிருப்பாரு.
போலீஸுங்க எப்பனாலும் அந்த வீட்டுக்குள்ள நுழையலாம், அதுக்குள்ள போனை எடுக்கணும்னு நினைக்கிறது. இப்ப திரும்பி அந்த வீட்டுக்கு வரதுக்காக இவர் பொறுமையா வந்துட்டு இருக்காரு. போலீஸுங்களும் யாரவரையும் இந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. ஆனா ஸ்பேர் கீயை யூஸ் பண்ணி உடனே திறக்க முடியல. அந்த பையன் ஒவ்வொரு சாவியா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள இவர் இருக்கார்ல, வேகமா போன் எடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. உன் மனசு மாறுச்சுன்னா இந்த கிஃப்ட் எடுத்துட்டு போன பிரீத்தி சொல்லியிருப்பாங்க. பிரீத்தி, இதை உன்னோட கடைசி ஆசையா நான் நினைச்சுக்கிறேன், எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஷூவையும் எடுத்துக்கிறாரு. இப்ப போலீஸுங்க கரெக்டா கதவை திறந்து உள்ள வரதுக்குள்ள இவர் தப்பிச்சு போயிடுறாரு. இப்ப போலீஸ் இருக்கார்ல, நேரா பால்கனி கிட்ட வராரு. எப்படி அவங்க விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, பிரீத்தியோட பேரண்ட்ஸ் எங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதே சமயம் யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க அதை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அபிஷியலா யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ இந்த பிளாட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது இல்ல, சந்தேகப்பட்டாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. ஆனா பிரீத்தி மேடம் கிட்ட கேட்கும் போது யாருமே வரலன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. இது நுழைஞ்சிருக்கனா, இது என்னோட வீடுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவர் பெருசா அதை நம்ப மாட்டாரு. இப்பதான் இவரோட வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அவங்க பேரு நிஷா அப்படின்றது. என்ன விஷயம்ன்ற மாதிரி இவரும் கேஷுவலா பேசுற மாதிரி நடிக்கிறாரு. நம்ம பிரீத்தி இருக்கால, மாடியில இருந்து கீழே குதிச்சிட்டாலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பிரீத்தி இன்னும் சாவலியான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. எப்படா பிரீத்தி இன்னும் சாவல, பிரீத்தி கண் முழிச்சிட்டா என்ன நடந்தது அப்படின்றத அவளே சொல்லுவா, என் மேல தப்பு இல்லன்றத போலீஸுங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சந்தோஷப்படுறாரு. பிரீத்தி முதுகு தண்டே உடஞ்சாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் தானே பேசணும், என்ன விட்டுட்டு போறேன்ற மாதிரிலாம் அவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவர் கிளம்ப பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து திரும்பி நிஷா கிட்ட இருந்து கால் வருது. என்ன நிஷா சொல்லுன்ற மாதிரி இவர் பேசுறாரு. பிரீத்தி இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. எது இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இப்ப எப்படியாவது மேனேஜ் பண்ணுமே அப்படின்ற மாதிரி திரும்பி இந்த பொண்ணு கிட்ட வந்துடுறாரு. நீங்க சொன்னதுதான் சரி, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாத்தையும் சமாளிப்போன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அவ இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஹீரோவோட அப்பா கிட்ட இருந்து போன் கால் வருது. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஊர்ல தான் இருப்பாரு. இப்ப அப்பாவும் என்னடா எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஜென்ரலா பேசிட்டு இருக்காரு. இவர் கஷ்டத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சோகமா தான் பேசுறாரு. என்னடா சோகமா பேசுற, ஏதாவது பிரச்சனையான அப்பா கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. இப்பதான் ஹீரோ இங்க இருக்க ஒரு போட்டோவை பாக்குறாரு. அந்த போட்டோல பார்த்தா வீட்டுல இருக்க பொண்ணு தான் இருக்காங்க. அவ சொன்னது உண்மைதான் போலியே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு திருடுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள நுழையில, அது அவ வீடு தானா அப்படின்ற மாதிரி கதை கேட்டுட்டு இருக்க நபரும் கேக்குறாரு. ஆமா சார், அவ வீடு தான், ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இப்பதான் ஏமந்த்னு ஒரு நபர் அவரோட பிளாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. போலீஸுங்க ஏமந்த் கிட்ட லாக் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏமந்த், உங்க பக்கத்து பிளாட்ல இருக்க பொண்ணு இறந்து போயிருக்கா, அது சார்ந்து நாங்க விசாரணை எல்லாம் பண்ணோம், எங்க கூட கொஞ்சம் வர முடியுமான்னு கேக்குறாங்க. சார் நான் இப்பதான் வரேன் சார், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்ற மாதிரி ஏமந்த் சொல்லிட்டாரு. ஹீரோ அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்தாருல, ஏமந்த் கூட சேர்ந்த மாதிரியும் போட்டோவை பார்த்திருப்பாரு. இது யாரு, உன்னோட புருஷனா அப்படின்ற மாதிரி கேக்குறது. சேச்சா புருஷன்லாம் இல்லன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஏமந்த் இருக்கார்ல, இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு போல, ஆனா கால் போகவே மாட்டேங்குது. என்ன கால் போகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப இவரோட பிளாட் கதவை ஓபன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உள்ள இருக்க இவங்க ரெண்டு பேருக்குமே சவுண்ட் கேக்குது இல்ல, நம்ம ஒளிஞ்சுக்கலாம் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இவருமே வேகமா அந்த பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிறாரு. உன் புருஷன் தானே வந்திருக்கான், நீ எதுக்காக ஒளிர அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல செக்யூரிட்டி கதவை தட்டுறாரு. ஏமந்தும் கதவை திறக்கிறாரு. உள்ள வாங்கன்ற மாதிரி செக்யூரிட்டியை கூப்பிட்டு பேசுறாரு. என்னமோ இறந்து போயிட்டதா சொன்னாரு, என்ன விஷயம்னு கேக்குறாரு. சார் பக்கத்துல பிரீத்தின்னு ஒரு மேடம் இருந்தாங்கல்ல, மேல இருந்து கீழே விழுந்திருக்காங்க, நான் தற்கொலைன்னு சொன்னேன், ஆனா கொலையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு அவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. சார் கொஞ்ச நேரத்துல நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி செக்யூரிட்டி மேடம் கோவமா வந்தாங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி ஏமந்த் சொல்றாரு. ஏமந்துக்கும் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ பிரச்சனை போல, என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல. போலீஸ் கூப்பிட்டார்ல, நம்ம போலான்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. உங்க பாய் ஃப்ரெண்ட பார்த்து நீங்க எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அவன் ஒன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப போட்டோல எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. உனக்கு சொன்னா புரியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இவருக்கு நிஷா கிட்ட இருந்து கால் வருது. நிஷா என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் இப்பதான் என்கிட்ட கால் பண்ணி பேசினாங்க, அவ க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, அதனால நம்ம ரெண்டு பேரையும் வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி சரி நான் அபார்ட்மெண்ட்டுக்கு வரேன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. அதே மாதிரி பிரீத்தி உன்னை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி உனக்காக ஒயின்லாம் வாங்கினாலே உன்னை கூப்பிடலையான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல என்ன கூப்பிடல அப்படின்ற மாதிரி இவருமே சமாளிக்கிறாரு. ஹீரோ இப்ப என் வீட்டுல தான் இருக்கான்ற மாதிரி பிரீத்தி யார்கிட்டயோ ஷேர் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த நிஷா கிட்ட தான் ஷேர் பண்ணிருப்பாங்க. ஹீரோ அவளோட பிளாட்டுக்கு போயிருக்காரு அப்படின்றது நல்லா இவங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே வம்பு பண்ற மாதிரி இவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. இவருமே சமாளிச்சு பேசி வச்சிடுறாரு.
இப்ப விசாரணைக்கு வேற நான் போனோன்ற மாதிரி இவங்க கிட்ட புலம்புறாரு. இந்த சமயம் ஏமந்த் திரும்பி ரூமுக்கு வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அதனால இவங்க ரெண்டு பேருமே வேக வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ ஒரு கட்லுக்கு அடியில தான் ஒளியறாரு. அப்படி கட்லுக்கு அடியில தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கவர அந்த இடத்துல ஒரு பாடியை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இவர் ஒரு பொண்ணு கூட பேசினார்ல, அந்த பொண்ணு தான் இங்க பாடி மாதிரி இருக்காங்க. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட பேசினது பேயான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இவர்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த நபரும் இவரும் சேர்ந்த மாதிரி ஊஞ்சல்ல தான் இப்ப ஆடிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு நடந்த விஷயத்த ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட பேசினது பேயா அப்படின்ற மாதிரிலாம் இவர் முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப திரும்பி அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவருக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கிட்டு போ, பக்கத்துல வராது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேக்குறாங்க. நீ ஏற்கனவே செத்து போயிட்ட, நீ பேயா தானே வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. டே உனக்கு என்னடா ஆச்சு, நான் மனுஷி தான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவர் நம்பாம போட்டோ எல்லாம் எடுத்து பாக்குறாரு. ரூம்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் பயப்படுறாருன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக ரூம் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஏமந்த் வந்த மாதிரி சவுண்ட் கேட்டதுல, ஆனா ஏமந்த் வந்திருக்க மாட்டாரு. இப்ப விசாரணையில தான் ஏமந்த் இருக்காரு. நீங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்கிறதா வாட்ச்மேன் சொன்னா, உங்க கேர்ள் ஃபிரெண்ட் வீட்ல இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார் வீட்ல இல்ல, கால் பண்ணாலும் போன் கால் போகவே மாட்டேங்குதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. உள்ள போன பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பாடியை பார்த்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ட்வின் சிஸ்டரா இருப்பாங்க. இறந்து போயிருக்க பொண்ணோட பேரு சம்சிகா அப்படின்றது, உயிரோட இருக்காங்கல்ல இந்த பொண்ணு பேரு ராதிகா அப்படின்றது. என் தங்கச்சி சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சுன்ற மாதிரி புலம்புறாங்க. இந்த ஏமந்துக்கும் சம்சிகாக்கும் சண்டை மாதிரி வந்திருக்கும். அந்த சண்டையில சம்சிகாவை போட்டு அடிச்சிருப்பாரு. இதனால சம்சிகா இருக்காங்கல்ல, அவன் என்ன அடிச்சிட்டாங்கா வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ராதிகா வந்திருக்காங்க. ஆனா ஹீரோவால இந்த விஷயத்த முழுசா நம்ப முடியல. இவளே கூட தங்கச்சியை சாவடிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நீ என்ன நம்பல, என் தங்கச்சியோட வாய்ஸ் நோட்டை கேளுன்ற மாதிரி அவங்க போன் எடுத்து வாய்ஸ் நோட்டை வச்சு காட்டுறாங்க. உண்மையிலேயே தங்கச்சி வர சொல்லியிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப கதை கேட்கிறவரும் கியூரியஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. கொஞ்ச நேரத்துல ஏமந்த் திரும்பி பிளாட்டுக்கு வராரு. அப்படி பிளாட்டுக்கு வரும்போது ராதிகா மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. வாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவரை உள்ள கூப்பிடுறாங்க. நீ எப்ப வந்தன்ற மாதிரி அவரும் கேஷுவலா பேசுறாரு. இப்ப ஹீரோவை காமிச்சு இதுதான் ராகவ் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. நீங்க தான் ராகவா அப்படின்ற மாதிரி அவர் கட்டிலாம் பிடிக்கிறாரு. மேற்கொண்டு இவங்க கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. ஏமந்தை ஏமாத்தி இங்க இருந்து தப்பிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஏமந்தி உங்களுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ரூம்குள்ள சம்சிகாவோட பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இவர் தான் கொலை பண்ணியிருந்தா இவர் எப்படி ஷாக் ஆவாரு? இவர் கொலை பண்ணல போல. இவர் பாடியை பார்த்தோன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்ற மாதிரி ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அடப்பாவி நீ பண்ணிட்டு ஏன் மேல பழிய போறியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பதிலுக்கு அடிக்கிறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஏமந்த் இருக்காருல, இவரை நல்லா லாக் பண்ணி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ சாகுற நிலைமைக்கு வரும்போது யாரோ ஏமந்த் அட்டாக் பண்றாங்க. ராதிகா தான் அட்டாக் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. எதுக்காக சாவடிச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் சாவடிச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப ஹீரோ முழுக்க ரத்தம் ஆயிருது இல்ல, அதெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் பாத்ரூம்க்கு வந்து கிளீன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வேற ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறாரு. எதுக்காக அவசரப்பட்டு கொலை பண்ண, இவன் பண்ணதை நம்ம போலீஸ்க்கு புரிய வச்சிருந்தாலே தப்பிச்சிருக்கலாம், இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. என் தங்கச்சியை இவன் கொலை பண்ணியிருக்கான், இவன் சாகிறதுக்கு தகுதியானவன் தான், இவன் பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் முதல்ல விசாரணைக்காக அந்த இடத்துக்கு போனோம், இல்லனா என் மேல டவுட் வந்துரும், நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. நீ போயிட்டு வருவியான்னு கேக்குறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா போனை வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. சரி சரி நம்புறேன், நீ போயிட்டு வான்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இவர் காம்பவுண்ட் சவர் எகிரி குதிச்சு இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுறாரு. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போன்ற மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட சொல்றாரு. பக்கத்துல தான் இருக்குன்ற மாதிரி ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், கொண்டு போய் விடுன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவர் கேஷுவலா வர மாதிரி காட்டணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரும்போது நிஷா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிஷா நீ எப்ப வந்த? இப்பதான் நான் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தன்ற மாதிரி நடிக்கிறாரு. இவர் நடிக்கிறாரு அப்படின்றது அந்த நிஷாக்கு நல்லா தெரியுது. நிஷாவும் அதெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. அவங்க சாகக்கூடியவங்களா, சூசைட் பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. அதெல்லாம் அவ பண்ணிருக்கவே மாட்டா, வேற யாரோ தான் இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நிஷா சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவரும் ஆமா ஆமா அவ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்ம ஹீரோ கிஃப்டா தந்ததுல ஷூவை மட்டும் தான் எடுத்திருப்பாரு. லெஃப்ட் ஹேண்ட் ஆளுங்க மட்டும் யூஸ் பண்ற மாதிரி பொருள் இருக்குல்ல, அதை எடுத்திருக்க மாட்டாரு. போலீஸுங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. இந்த பொருளை எதுக்காக அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. சார் அவ ரைட் ஹேண்ட் தான், அவ யூஸ் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிஷா சொல்லிட்டு இருக்காங்க. லோகித் லெஃப்ட் ஹேண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா லோகித் இருக்கார்ல, சார் நான் கிரிக்கெட் விளையாடும் போது மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவேன், மத்தபடி ரைட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு ரைட் ஹேண்ட்ல இவர் அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. சமாளிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அட்ரஸ் கொடுத்திருக்கீங்கல்ல, எப்ப கூப்பிட்டாலும் வரணும், கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே வாசல் கிட்ட வந்துடுறாங்க. நிஷா ஒரு டாக்ஸில வந்திருப்பாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க.
இவருமே கிளம்புற மாதிரி பாவலா பண்ணி வெளியே போயிடுறாரு. ஆனா திரும்பி காம்பவுண்ட் சவர்லாம் எகிரி குதிச்சு உள்ள வந்துடுறாரு. ஈரவும் சொன்ன மாதிரியே ராதிகாவை பார்க்கறதுக்காக திரும்பி வந்துடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் லிப்ட்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப 9 அப்படின்ற பட்டன்ல மட்டும் ரத்த கரை இருக்கு. அதனால இவருமே 9 பட்டனை கிளிக் பண்ணி 9th ஃப்ளோருக்கு வந்துடுறாரு. ஏமந்த் கிட்ட பேசலான்னு காலிங் பெல் அடிக்கிறாரு. பார்த்தா இந்த ராதிகா தான் கதவை திறக்கிறாங்க. ஏமந்த் இல்லையான்னு கேக்குறாரு. இல்ல ஏமந்த் வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. டயர்டா இருக்குன்ற மாதிரி சட்டுன்னு கதவை சாத்திடுறாங்க. இவங்க கதவுல புடி மாதிரி இருக்கும்ல, அதுலயும் ரத்தம் இருக்கிறத இந்த இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. அதனால திரும்பி காலிங் பெல் அடிக்கிறாரு. மாத்திரை போடுற டைம் எனக்கு தண்ணி மட்டும் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப சட்டுன்னு உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரு. ஈர வேற கேஷுவலா நடமாடிட்டு இருக்காரு. சீக்கிரம் ஒளிஞ்சுக்கோன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. கடைசி நேரத்துல கவனிச்சு ஹீரோ போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. இவங்க ஏமந்தோட பாடியை ஒரு கபோர்டுக்குள்ள தான் மறைச்சு வச்சிருப்பாங்க. அவரோட கால் வெளியே தெரியுது. அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம எப்படியாவது காலை உள்ள தள்ளணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே மாறி மாறி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கால் உள்ளே போக மாட்டேங்குது. இவங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத இன்ஸ்பெக்டர் கவனிச்சிருவாரு. ஒளிஞ்சது போதும் வெளியே வான்ற மாதிரிலாம் பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, சட்டுன்னு மிளகா பொடியை இவரோட கண்ணுல தூவி விட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கையெல்லாம் லாக் பண்ண மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவர் அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு மாஸ்க போட்டு தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நீ லோகித்ன்றது எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. எப்படி இவர் கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இப்ப மாஸ்க் எல்லாம் கலட்டி எப்படி கண்டுபிடிச்சீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோ ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு போனாரு பாத்தீங்களா, ஆனா சரியா கிளீன் பண்ணிருக்க மாட்டாரு. கையில ரத்த கரை இருக்கதான் செஞ்சிருக்கும். இவர் கை வச்ச எல்லா இடத்துலயும் ரத்தம் இருந்திருக்கும். அந்த ரத்தத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. சார் சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சார், என்னை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு கண்ணி எரியுது, தண்ணியை ஊத்துங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப தண்ணியை ஊத்துறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் ஏமந்த் எங்கன்னு கேக்குறாரு. வேற வழி இல்லாம இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஏமந்த் இறந்ததை பத்தி சொல்றாங்க. இப்ப ராதிகா இருக்காங்கல்ல, உள்ளவா பேசிக்கலான்ற மாதிரி ஹீரோவை மட்டும் உள்ள கூட்டு வந்துடுறாங்க. போலீஸ் கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, பேசாம போலீஸ் கதையை முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கயிறை கலட்டி தப்பிச்சுதான் இப்படி வந்திருக்காரு போல. ஆக மொத்தத்துல நீங்க 2 பேர் சேர்ந்து தான் 3 கொலையை பண்ணிருக்கீங்க அப்படிதானு கேக்குறாரு. சார் அந்த மாதிரிலாம் இல்ல சார், விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கெஞ்சிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் மயக்கம் போட்ட மாதிரி பொத்துன்னு விழுந்துடுறாரு. அப்ப ராதிகாவும் சிரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் தண்ணி கொடுக்கும் போதே மயக்க மருந்தை சேர்த்து தந்தன்ற மாதிரி சொல்றாங்க. அடிப்பாவி, நீ தான் மயக்க மருந்தை தந்தியான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப இவருமே வெளியே இருக்க சோஃபால வந்து உட்கார்றாரு. இது வரைக்கும் நடந்ததுல அது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. தேவையில்லாம இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டுமேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது, முதல்ல நம்ம டென்ஷன் எல்லாத்தையும் போக வைக்கணும், அப்பதான் தெளிவான ஐடியாவை யோசிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்றாங்க. இவரும் ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, கொலை பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி இவருமே கேட்டுட்டு இருக்காரு. இவங்க ட்ரிங்க் பண்றாங்கல்ல, டான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ராதிகா கூப்பிடுறாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்றாங்க. கிஸ் பண்ற மாதிரிலாம் நெருங்கி போயிட்டு இருக்காங்க. ராதிகாக்கு லைட்டா இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது போல. இப்ப ரெண்டு பேருமே ரூம்குள்ள வந்துடுறாங்க. அப்ப ராதிகா இருக்காங்கல்ல, ஒரு கிஸ் மட்டும் தரியான்ற மாதிரி கேக்குறாங்க. தரணே அப்படின்ற மாதிரி இவருமே இன்ஸ்பெக்டரை கிஸ் பண்றாரு. டே எனக்கு கேட்டன்ற மாதிரி ராதிகா சொல்றாங்க. இவர் போதையில இருக்காருல, ஓஹோ உனக்கு கிஸ் தரணுமா, இரு தரன்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. ராதிகா போதையில மயங்கவே செஞ்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து வெளியே யாரோ நடமாடுற மாதிரி இவருக்கு சவுண்டு கேக்குது. வீட்டுக்குள்ள யாரோ நடமாடுற மாதிரி இருக்கேன்ற மாதிரி இவருமே தேடி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் மெயின் டோரை சாத்திட்டு யாரோ போறது இவருக்கு தெரியுது. யாரோ போன மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சுத்தி முத்தி பயங்கரமா தேடிட்டு இருக்காரு. அப்பதான் வாசல் கதவு கிட்ட ஒரு செயின் இருக்கிறத கவனிக்கிறாரு. போனவன் தான் இந்த செயினை விட்டுட்டு போயிருக்கான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த செயினை ஒரு பார்வைலாம் பார்த்துட்டு இருக்காரு. போதையில இவங்க ரெண்டு பேருமே தூங்கி இருப்பாங்கல்ல, காலையில இன்ஸ்பெக்டர் முழிச்சிடுறாரு. ஆளுங்களெல்லாம் வர வச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சார் நான் எதுவுமே பண்ணல சார், இவ தான் பண்ணா அப்படின்ற மாதிரி இவர் ராதிகாவை மாட்டி விடுறாரு. நான் எதுவுமே பண்ணல சார், இவன் தான் பண்ணான்ற மாதிரி ராதிகா இவரை மாட்டி விடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில ராதிகா கத்திய வச்சு இவரோட வயிற்றிலேயே குத்திடுறாங்க. அடிப்பாவி என்னையும் சாவடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இவர் புலம்புறாரு. என்ன சாக விட்டாதீங்க சார், எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், என்ன சாக விட்டாதீங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கெஞ்சிட்டு இருக்காரு. பார்த்தா இது எல்லாமே கனவா தான் இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா நம்ம கிளம்பணும்ன்ற மாதிரி ராதிகா தான் எழுப்பி விடுறாங்க. விடிய காலையில யாருக்கும் தெரியாம கிளம்பலான்றதுக்காக தான் எழுப்பிட்டு இருக்காங்க. பாடி எல்லாம் கிளியர் பண்ணுமே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதெல்லாம் நான் பண்ணிட்டேன், வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கூட்டு போறாங்க.
இது கிளியர் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறாரு. இப்ப வெளியே நடந்துட்டு இருக்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, நான் ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், நீ முன்னாடி போயிட்டு நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவங்க உண்மையிலேயே நைட்டோட நைட்டா 2 பாடியும் கிளியர் பண்ணிருக்காங்க போல. இப்போதைக்கு மீதி இருக்கிறது அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும்தான். அவரு கொஞ்சம் தெளிவில்லாம தான் இருக்காரு. இவரை பிடிச்சி தள்ளி விட்டுலான்ற மாதிரி மாடியில இருந்து தள்ளி விட்டுறாங்க. கீழே செக்யூரிட்டி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் பொத்துன்னு கீழே வந்து விழுறாரு. அந்த செக்யூரிட்டியும் இன்ஸ்பெக்டர் பாடியை பார்த்து ஷாக்லாம் ஆயிடுறாரு. அந்த ராதிகாவை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆமா குருவே, எனக்கும் அதே மாதிரி தான் தோணுச்சு, நான் அவகிட்டயே நேரடியா கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே அங்க இருந்து கிளம்பி ஆட்டோல வந்துட்டு இருக்காங்கல்ல. ராதிகா, உன்னை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. உங்ககிட்ட எல்லா உண்மையா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அவங்க சொல்ற எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவர் யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா ராதிகா கோவமா பிளாட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இததான் செக்யூரிட்டி பார்த்திருப்பாரு. மேடம் கோவமா வந்தாங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இதுதான் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா ராதிகாவை தான் சம்ஷிகான்னு நினைச்சிருக்காரு. தங்கச்சி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா அதனால வந்தேன்னு சொன்னாங்கல்ல, ஆனா வேற ஒரு காரணத்துக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க. இப்ப இவங்க வந்து காலிங் பெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பிரீத்தி இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. இவர் பிரீத்தியை பார்த்துட்டு இருக்காரு. இது ஏன் பிளாஷ்பேக், என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க பிளாஷ்பேக்கை இவர் ஃபாலோ பண்றாரு. தங்கச்சி இருக்கால, பாய் ஃப்ரெண்ட் அடிச்சதை பத்தி சொல்றா. இதெல்லாம் உனக்கு தேவைதான்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. அப்பதான் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா தங்கச்சி எது மேல ஆசைப்பட்டாலும் சரி, அக்கா அதை அடையணும்னு நினைப்பாங்க. தங்கச்சி ராகவன்னு ஒருத்தரை லவ் பண்ணிருப்பா. அதனால அக்கா இருக்காங்கல்ல, வீட்டுல பேசி உடனே ராகவ கல்யாணமே பண்ணிருப்பாங்க. ராகவே உங்களுக்கு பிடிக்கலாம் செய்யாது, தங்கச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இவங்க வேகமா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பேசவே மாட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் என்கிட்ட பேச மாட்டேற, என்ன பிடிக்கலையான்னு கேக்குறாரு. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு நாள் தாண்டி இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அக்கா கோவப்படுறாங்க. தங்கச்சியும் எதிர்த்து பேசுறா. இந்த மாதிரி 2 பேருக்குள்ளயும் சண்டைலாம் ஏற்பட்டு இருக்கு. உன்னெல்லாம் அக்கான்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு, நான் ஒருத்தனை லவ் பண்ணன்றதுக்காகவே அவனை கல்யாணம் பண்ணிருக்கல, நீலாம் எந்த மாதிரி பொம்பளை அப்படின்ற மாதிரிலாம் பேசுறா. இதை கேட்கிற அக்காக்கு ரொம்ப கோவம் வந்துருது. இப்படிதான் 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டிருப்பாங்க. சட்டுன்னு அக்கா இருக்காங்கல்ல, கத்திய வச்சு வயிற்றுலயே குத்தி இருப்பாங்க. ஆக மொத்தத்துல அக்கா தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு நமக்கு இப்பதான் தெரிய வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. உண்மை என்னன்னா ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரு, ஆனா பார்த்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. தங்கச்சியை தெரியாம கத்தியால குத்திட்டுமே அப்படின்ற மாதிரி அக்கா இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டப்படுறாங்க. எப்படியாவது இங்க இருந்து நம்ம கொண்டு போயிடலாமான்ற மாதிரிலாம் இவங்க கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பத்தி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அந்த நேரம் காலிங் பெல் அடிச்சதுனால தான் நான் அங்க போய் ஒளிஞ்சன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் காலிங் பெல் அடிச்சதே நம்ம ஹீரோ தான்றது இப்பதான் ரிவீல் ஆகுது. எப்பவுமே காலிங் பெல்ல ரைட்ல தானே வைப்பாங்க. இவர் வந்தோடனே லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்க காலிங் பெல்ல அடிச்சிருப்பாரு. இவர் காலிங் பெல் அடிச்சதுனால தான் அவங்க ஒளியறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இந்த கை தானான்ற மாதிரி கையை பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் பிரீத்தியோட வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. பிரீத்தி கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம் நினைப்பாரு. அந்த ட்ரிங்க்ஸ் கீழே சிந்திரும். பிரீத்தி இவங்களை பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. மேல இருந்து கீழே விழுந்திருப்பாங்க. இப்படிதான் எல்லாமே நடந்தது அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த ராதிகாக்கு ராகவன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. எனக்கு ராகவ கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், வேற ஏதாவது ஒரு ஊர்ல போய் நிம்மதியா வாழலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு லாரி இவரை இடிக்கிற மாதிரி வருது. இவங்களுமே இவரை காப்பாத்திடுறாங்க. பார்த்து வரமாட்டியான்ற மாதிரிலாம் லாரிக்காரரை திட்டுறாங்க. அப்ப ஆப்போசிட்ல வேற ஒரு லாரி வந்து இவங்களை அடிச்சு தூக்கிடுது. இதை பாக்குற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இன்னும் திடீர்னு இறந்து போயிட்டான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்புறாரு. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரிய மாட்டேங்குது, அன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி இருந்தது, யாருன்றது தான் தெரியலன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. சரி இதுக்கு நீ எதுக்கு இப்ப சாவலான்னு நினைக்கிறன்ற மாதிரி அந்த நபர் கேட்கறாரு. ஒரே நாள் நைட்ல இவ்வளவு விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில நடந்துருச்சு, அதனால தான் சாகலான்னு முடிவு எடுத்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவர் இருக்கார்ல, எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுவியா, ஏன் எதுக்குன்னு கேட்காம இந்த உதவியை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரதர், இவ்வளவு நேரம் பொறுமையா கதை கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேனா, என்ன உதவின்னு கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள ஒரு அப்பா அழுதுட்டு இருப்பாரு. அவரோட பையனை இழந்ததை நினைச்சுதான் அழுதுட்டு இருப்பாரு. அவரை பார்த்து ஆறுதல் மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஏன்னு இவர் கேட்கிறாரு. ஏன்னு கேட்க கூடாதுன்னு சொன்னல, போய் ஆறுதல் சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு ஹீரோவும் ஆறுதல் சொல்றதுக்காக வீட்டுக்குள்ள வராரு. அப்படி வந்தவர் அங்க இருக்க ஒரு போட்டோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ராதிகாவோட ஹஸ்பண்ட் ராகவ வேற யாரும் கிடையாது. இவர்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினார்ல, அவர் தான் ராகவா இருப்பாரு. இவருக்கு ஒரு செயின் கிடைச்சது பாத்தீங்களா, அது ராகவ் யூஸ் பண்ற செயின் அப்படின்றது இப்பதான் இவருக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த போட்டோல கூட ராகவ் அந்த செயினை தான் போட்டிருக்காரு. என்ன ஆச்சுன்ற மாதிரி இங்க இருக்கவங்க கிட்ட கேட்கிறாரு. இந்த பில்டிங்கோட டாப்ல இருந்து குதிச்சிட்டாரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஹீரோ குதிக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் ராகவ் குதிச்சு இறந்து போயிருக்காரு.
அதுக்கப்புறம் ராதிகாவும் லாரி இடிச்சு இறந்து போனாங்கல்ல, அவங்க போட்டோவையும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ராகவ் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சான், ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கிற ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ குதிச்சா சொர்க்கத்துக்கு எல்லாம் போக மாட்டே, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவன்ற மாதிரி ராகவ் சொன்னார்ல. ஏன்னா ராகவ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு, அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருப்பாரு. இதனால தான் மீன் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, தங்கச்சி கூட சண்டை ஏற்பட்டதுனால வீம்புக்கு ராகவ கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா ராகவ் கிட்ட பேசவே மாட்டாங்க. எதுக்காக நம்ம ஒய்ஃப் நம்ம கிட்ட பேச கூட மாட்டா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீலிங்ல இருந்திருப்பாரு. ராகவ் எந்த அளவுக்கு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருப்பாரு அப்படின்றதெல்லாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ கூட ராகவ் நடந்து வந்தாரு பாத்தீங்களா, ஹீரோக்கு மட்டும் தான் ராகவ் தெரிஞ்சிருப்பாரு, மத்த யாருக்குமே தெரிஞ்சிருக்க மாட்டாரு. இவன் வேற யார்கிட்ட பேசுறான்ற மாதிரி கடைக்காரர் பார்த்திருப்பாரு. சீசா இவர் மட்டும் தான் ஆடி இருப்பாரு, பக்கத்துல ராகவ்லாம் இருந்திருக்க மாட்டாரு. நம்ம ஒய்ஃபுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும் ராகவ் நினைக்கிறாரு. ராதிகா தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருக்கான்னு தெரிஞ்சு பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. அந்த சமயம் தான் ஹீரோவும் ராதிகாவும் சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணிருப்பாங்க, சேர்ந்து டான்ஸ்லாம் பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பாக்குறவர் உடஞ்சு போயிடுவாரு. ரூம்குள்ள ஒண்ணா இருக்கிறதுக்காக போனாங்கல்ல, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இப்பதான் ஹீரோக்கு அதெல்லாம் புரியுது. ராகவ் திரும்பி என்கிட்ட வந்து பேசு ப்ளீஸ் ராகவ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா ராகவ் வரமாட்டாரு. ஒய்ஃப் நம்மளை எதுக்கு அவாய்ட் பண்றான்னு கூட ராகவுக்கு தெரியாம தான் ராகவ் செத்து போயிருப்பாரு. ஒய்ஃப் வேற யாரு கூட அஃபேர்ல இருக்கான்றத பார்த்து ஷாக் ஆகி இறந்து போயிருப்பாரு. ஆனா தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஃபேமிலிலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. அதனால தான் ஹீரோ சாகிறதுக்காக வரும்போது ஹீரோவை தடுத்திருப்பாரு. ஹீரோ மூலியமாவே நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.